உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர் இதுக்கு போனார், எங்கெங்க நம்ம சன்ஷைனில் போய் பேச போகிறாரு. பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பயம் வந்து பக்கத்தில் கேட்குறாரு, நான் இங்கே தமிழில் பேசலாமா? அதனால் அந்த பள்ளியில் தமிழில் பேசினால் 500 ரூபா ஃபைன். சன்ஷைன் ஸ்கூலில் இந்தி இருக்குது, ஜோசப் விஜய் நடத்துகிற விஜய் வித்யாசிரமில் இருக்குது, திருமாவளவனுடைய இடத்துல நடத்தப்படுகிற சிபிஎஸ்சி ஸ்கூலில் இந்தி இருக்குது. நம்ம உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற தலைவர் யார் சார்? அன்பில் மகேஷ் பொய்யாமலே, அவர் தான் கல்வி. அவருடைய மகன் பிரெஞ்சு படிக்கிறார். பிட்டு பேப்பர் வச்சு தான் படிப்பீங்க, அதை பார்த்தாவது ஒரு திருக்குறளை ஃபுல்லாக தெரியுமுங்க. நம்ம ஸ்டாலின் சார் ஒரு திருக்குறள் படித்தார்ல போன வாரம், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடுங்கிறதுக்கு அவர் என்ன சொன்னார்? இளமை. சார் இளமை புகுத்தி விடுன்னா பயப்படுறான் சார் மக்கள். ஸோ உங்கள் பேர்லையாவது தமிழ் இருக்கா? உதய நிதி ரெண்டுமே சம்ஸ்கிருத வார்த்தை. உங்கள் கட்சி சின்னம் உதய சூரியன் ரெண்டுமே சம்ஸ்கிருத வார்த்தை. உங்கள் கட்சி பேர் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடங்கிறதும் சம்ஸ்கிருத வார்த்தை, கட்சிங்கிறதும் வட சொல்லுன்னு தான் சென்னை பல்கலைக்கழக. இப்போ இந்த ஆட்சி வந்த உடனே நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் ஒரு பெரிய ஒன்று பண்ணாரா? மெட்ராஸில் என்னது ஒரு ரேஸ், பெருசாக பெத்து ரேஸ்னு ஒரு ரேஸ் நடத்தினாரா? அதுக்கு பண்ணப்பட்ட செலவுகள் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா. இப்போ இந்த 4 கோயில்களில் நடத்தப்படுறது, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் சார்பாக கொளத்தூரில் கோயில் கட்டுறாங்க சார், கொளத்தூரில் காலேஜ் கட்டுறாங்க. மயிலாப்பூர் கபாலீஸ்வரருக்கு மயிலாப்பூரை சுற்றி 500 ஏக்கர் இடம் இருக்குது, காலியாகவே 2 ஏக்கர் இன்றைக்கும் இருக்குது. ஆனால் அங்கே கட்டாமல் அவங்க வேறொரு கோயில் இடத்தை எடுத்து அங்கே கட்டுறாங்க. எதுக்காக? கொளத்தூர். இந்து சமய அறநிலைத்துறை HRC வெப்சைட்டில் போனீங்கன்னா கோயில் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய சைஸு சின்ன சைஸில் வருமானத்தின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க, ABCDன்னு. அதில் Dயில் போனீங்கன்னா உங்களுக்கு 35,000 கோவில்கள், ஆண்டு வருமானம் 10,000 கீழே. ஆண்டு வருமானம் 10,000 கீழேன்னா எவ்வளோ? ஸோ இது எல்லாமே வெறும் சார். என்ன ஆச்சுன்னா, எப்போ அமித்ஷா போய் நம்ம இவரை டெல்லிக்கு கூட்டிகிட்டு போய் கூட்டணின்னு சொல்லிட்டாங்களோ அதுக்கப்புறம் இங்கே உதறல் எடுத்துச்சு. தமிழக மக்களை தமிழனாக இருக்கக்கூடாது, ISIS அஜெண்டாக்கு கீழே கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க. RSSங்கிற பேரை சொல்லி மக்களை மிரட்டிட்டு ISIS அஜெண்டாக்குள்ளே கொண்டு போகணும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைபவர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இந்தி மொழி தமிழகத்தில் வந்துவிடும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது யார் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ உதயநிதி ஸ்டாலினுடைய அக்கா நடத்துகிற செந்தாமரை ஸ்டாலின் நடத்துகிற அந்த சன்ஷைன் ஸ்கூலில் இந்தி இருக்குது, ஜோசப் விஜய் நடத்துகிற விஜய் வித்யாசிரமில் இருக்குது, திருமாவளவனுடைய இடத்துல நடத்தப்படுகிற சிபிஎஸ்சி ஸ்கூலில் இந்தி இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள மாணவர்கள், நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சார், 5வது வரைக்கும் அரசு தொடக்க பள்ளியில் படித்தேன். 5லேருந்து 10 எய்டட் ஸ்கூல், அதுக்கப்புறம் டிப்ளமோவும் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் தான் படிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி என்னுடைய மகனையோ பேரனையோ யாரையும் நம்ம அரசு பள்ளியில் சேர்க்க முடியாதபடி இந்த கழகங்கள் வளர்ந்த பிறகு அரசு பள்ளிகள் போயிடுச்சு. இன்றைக்கி மொத்தமுள்ள மாணவர்களில் 60 லட்சம் பேர் இதுலேயும் அரசு பள்ளியிலையும், 68 லட்சம் பேர் தனியார் பள்ளியிலும் படிக்கிறாங்க. 39,000 அரசு பள்ளி இருக்கான், அதில் படிக்கிறது 60 லட்சம் பேர். 3,000 தனியார் பள்ளியில் 68 லட்சம் பேர் படிக்கிறாங்கன்னா இன்றைக்கி தனியார் பள்ளியில் எத்தனை இடத்துல கிரவுண்டு ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு பார்த்தா இருக்காது. ஸோ இன்றைக்கி இவர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர் இதுக்கு போனார், எங்கெங்க நம்ம சன்ஷைனில் போய் பேச போகிறாரு. பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பயம் வந்து பக்கத்தில் கேட்குறாரு, நான் இங்கே தமிழில் பேசலாமா? அதனால் அந்த பள்ளியில் தமிழில் பேசினால் 500 ரூபா ஃபைன் என்று ஒரு செய்தி பரப்பப்பட்டது. அது உண்மையாக நமக்கு தெரியாது. ஸோ இதுதான் நிலைமை. இன்றைக்கி நம்ம ஸ்டாலின் சார் ஆட்சியில் என்ன தமிழ் வளர்ந்துருக்குன்னு பார்த்தா, TNPSC எக்ஸாமுக்கு 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க, 7,000 போஸ்ட்டுக்கு. நான் சொல்கிறது ஒரு 1.5 வருஷம் முடியும், நாளைக்கு நடக்க போகுது. அது 4,000 போஸ்ட்டுக்கு 15 லட்சம் பேர் எழுத போகிறாங்க. அதில் 5 லட்சத்துக்கும் அதிகமானவர் தமிழில் ஃபெயில் ஆனாங்க.
10th தமிழில் உங்களுக்கு 55,000 பேர் ஃபெயில் ஆனாங்க, +1 தமிழில் 60,000 பேர் ஃபெயில் ஆனாங்கன்னு வருது. ஸோ நீங்கள் எந்த விதத்தில் தமிழ் வளர்த்துருக்கீங்க? சரி, நீங்கள் பிட் அடிக்கிறது தான் உங்கள் வழக்கம், பிட்டு பேப்பர் வச்சு தான் படிப்பீங்க. அதை பார்த்தாவது ஒரு திருக்குறளை ஃபுல்லாக தெரியுமுங்க. நம்ம ஸ்டாலின் சார் ஒரு திருக்குறள் படித்தார்ல போன வாரம், முயற்சி இன்மை புகுத்தி விடுங்கிறதுக்கு அவர் என்ன சொன்னார்? இளமை புகுத்தி விடுன்னா பயப்படுறான் சார் மக்கள். உங்கள் திமுக இளைஞரணியிலிருந்து ஸ்டாலினுடைய அன்பு தம்பியா இல்லை அப்பாவுடைய அன்பு தம்பின்னு சொல்கிற திமுக ஞானசேகரன் போய் என்ன பண்ண ஒரு மாணவிக்கு? அதுக்கப்புறம் திமுகவுடைய இளைஞரடி அரக்கோணத்துக்காரன் என்ன பண்ணான்? திராவிட செயல், அவன் பெரிய எனக்கு தெய்வ செயல், அவன் செஞ்சது திராவிட செயல். ஒரு மாணவியை திருமணம் செய்து கொண்டு பகிர்வதற்கு போனான். ஸோ திமுகவுடைய இளைஞர்னா நமக்கு பயமாக இருக்குது. நீங்கள் தமிழை என்ன வளர்த்துருக்கீங்க? சரி சார், 1971 திரு கருணாநிதி அவர்கள் முதல் முறை ஜெயிச்சார். இல்லை 77 எம்ஜிஆர் ஜெயிச்சார் சார். 77லேருந்து 26 தேர்தல் வரப்போகுது. 50 வருடம், கிட்டத்தட்ட 49. இந்த 49 வருஷத்தில் 35 வருடம் தமிழக மக்கள் அதிமுகவுக்கு தான் வாய்ப்பு கொடுத்தாங்க, திமுகவுக்கு கொடுக்கல. அதிமுக ரொம்ப தப்பு பண்ணால் தான் உங்களுக்கு சான்ஸ், கெட்ட பேர் வந்தால் தான் அந்த ஜெயலலிதா அந்த திருமணம் செய்தார் என்று சொல்லி அதனால மக்கள் இது பண்ணாங்க. அது மாதிரி அதனால மக்கள் என்றைக்குமே உங்களுக்கு ஏற்றுக்கல. அதிமுக மேலே உங்களால் பிரச்சாரம் பெரிதாக செய்யப்பட்டு அவர்களும் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தாலே ஒழிய நீங்கள் ஜெயிக்கிறதில்ல. ஸோ நீங்கள் நடத்துகிற ஸ்கூலில் என்ன சார் பண்ணுறீங்க? நம்ம உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற தலைவர் யார் சார்? அன்பில் மகேஷ் பொய்யாமலே, அவர் தான் கல்வி. அவருடைய மகன் ஃப்ரெஞ்சு படிக்கிறார். ஸோ உங்கள் பேர்லையாவது தமிழ் இருக்கா? உதய நிதி ரெண்டுமே சம்ஸ்கிருத வார்த்தை. உங்கள் கட்சி சின்னம் உதய சூரியன் ரெண்டுமே சம்ஸ்கிருத வார்த்தை. உங்கள் கட்சி பேர் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடங்கிறதும் சம்ஸ்கிருத வார்த்தை, கட்சிங்கிறதும் வட சொல்லுன்னு தான் சென்னை பல்கலைக்கழக இது சொல்லுது, லெக்சிகான் சொல்லுது. ஸோ நீங்கள் எதுக்கு சார் ஹிந்தி எதிர்ப்புன்னு பண்ணிட்டுருக்கீங்க? ஹிந்தி அப்போ தமிழ்நாட்டில் எந்த ஸ்கூல்லையும் தமிழ் கட்டாயம்னு இன்றைக்கி இருக்கா? ஸ்டேட் போர்டு ஸ்கூல்லையே இன்றைக்கும் தமிழ் கட்டாயம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 500 பள்ளிகள் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வெறுப்பு சார். என்ன ஆச்சுன்னா, எப்போ திரு அமித்ஷா போய் நம்ம இவரை டெல்லிக்கு கூட்டிகிட்டு போய் கூட்டணின்னு சொல்லிட்டாங்களோ அதுக்கப்புறம் இங்கே உதறல் எடுத்துடுச்சு. திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாருக்கும் உதறல் எடுத்துடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம திருமாவளவன் என்ன சொல்கிறார்? நாங்கள் தனியாக போய் 234லேயும் நிற்க முடியும், 50 சீட்டு கேட்போன்னு வன்னியரசு பேசுகிறார். நம்ம இவர் என்ன சொல்கிறாரு? சிபிஎம் சண்முகம் 98% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லைன்றார், 2% தான் நிறைவேற்ற. ஸோ இவங்க வாய்க்கு வந்தபடி ஸ்டாலின் சொல்லுவார் 88, 90, 95ன்னு சொல்லுவார். இப்போ நீங்கள் என்ன நிறைவேற்றினீங்க, என்ன நிறைவேற்றலைன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்குறேன். இப்போ அடுத்தது அவர் என்ன பண்ணுறாரு? கோயம்புத்தூர் நடந்த மீட்டிங்கில் கோவில் காசை எடுத்து கல்லூரி நடத்துகிறீர்கள் அப்படின்னாரு. சார் நடத்தின உடனே அதுக்கு அறிக்கை பதில் கொடுக்குறாங்க, அந்த சட்டத்தில் அதற்கு இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்கிறார் சார். ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன தெரியுமா? 2021 இவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. அந்த ஆட்சிக்கு வந்த உடனே முதல் பட்ஜெட் போடுறப்போ அரசின் மானிய கோரிக்கைன்னு சொல்லி ஒரு துறையாக போடுறப்ப இந்த துறை சார்பாக 2-3 அறிக்கை விட்டாங்க முக்கியமானது. அதில் 10 கல்லூரிகள் ஆரம்பிக்கப்படும், அதுக்கப்புறம் மால் கட்டப்படும் அப்படின்னாங்க. மால் கட்டுறதே அன்றைக்கே ஸ்டே கொடுத்துட்டாங்க. இந்த கல்லூரியில் மாத்திரம் என்ன ஆயிடுச்சுன்னா, பல பொய்களை சொல்லி 4 கல்லூரிக்கு நாங்கள் மாணவரை சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே 10ல் 6 இனிமேல் திறக்கக்கூடாது, இந்த 4 கல்லூரிகளும் நீங்கள் ஆல்ரெடி மாணவர்களை சேர்த்து விட்டதால் நீங்கள் தொடரலாம், ஏன்னா மாணவங்க பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இது கூட இந்த வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டதுன்னு சொல்லிட்டு அப்போ கூட நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, தி டெம்பிள் மணி இஸ் நாட் செக்யூலர் மணி, இட் கே நாட் பி யூஸ்ட் லைக் எனிதிங் அப்படின்னு சொல்லிவிட்டு, எதுக்கு சார் இப்படி பண்ணுறீங்க? இந்த டெம்பிளுடைய இடத்த எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு குறைந்தபட்ச வாடகை கொடுத்துட்டு உங்கள் அரசு பணத்தில் நடத்துங்க அப்படின்னாங்க. இப்போ இந்த ஆட்சி வந்த உடனே நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் ஒரு பெரிய ஒன்று பண்ணாரா? மெட்ராஸில் என்னது ஒரு ரேஸ், பெருசாக பெத்து ரேஸ்னு ஒரு ரேஸ் நடத்தினாரா? அதுக்கு பண்ணப்பட்ட செலவுகள் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா. இப்போ இந்த 4 கோயில்களில் நடத்தப்படுறது, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் சார்பாக கொளத்தூரில் கோயில் கட்டுறாங்க சார், கொளத்தூரில் காலேஜ் கட்டுறாங்க. மயிலாப்பூர் கபாலீஸ்வரருக்கு மயிலாப்பூரை சுற்றி 500 ஏக்கர் இடம் இருக்குது, காலியாகவே 2 ஏக்கர் இன்றைக்கும் இருக்குது. ஆனால் அங்கே கட்டாமல் அவங்க வேறொரு கோயில் இடத்தை எடுத்து அங்கே கட்டுறாங்க. எதுக்காக கொளத்தூர்? அது ஸ்டாலின் சாருடைய தொகுதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்காக விளாத்திக்குளத்தில் தொடங்குறாங்க. திருச்செந்தூருக்கும் விளாத்திக்குளத்துக்கும் 75 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்குது. ஏன்னா விளாத்திக்குளம்
இவங்களுடைய கனிமொழியுடைய தொகுதி. ஸோ உங்களுடைய அரசியலுக்கு இன்னொன்று, அந்த தீர்ப்புலேயே என்ன சொன்னாங்க, நீங்கள் பிபிஏ திறக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் கோயில் பணத்தை எடுத்து கல்வி கூடங்கள் நடத்தினால் அங்கு படிக்கும் அனைத்து மாணவர்களும் கட்டாயமாக அந்த இறைவனை பற்றிய பாடங்களும் வைக்கணும் அப்படின்ட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் பேச்சுலர் ஆஃப் இது சைவ சித்தாந்தம்னு ஒரு கோர்ஸ் தொடங்குறேன்ட்டாங்க. ஒரு மாணவன், ஏன்னா அந்த காசு முழுக்க பக்தர் கொடுத்த காசு. சார் இன்னைக்கு கோயிலில் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் போய் ஏதோ டொனேட் உண்டியலில் போடுறீங்க, இல்லை இது கொடுக்குறீங்க, சீட்டு வாங்குறீங்க. இந்த காசு பக்தி உள்ளவன் மாத்திரம்தான் போடுறான். இதில் இந்துக்கள் அல்லாதவர்கள் 99% இல்லை. சில என்னுடைய முஸ்லீம் கிறிஸ்தவ நண்பர்கள், நான் திருப்பதி போகிறேன்னா என்கிட்ட உண்டியலில் போடுங்கன்னு கொடுப்பாங்க. பட் அது ரொம்ப குறைவு. எந்த நாத்திகனும் போய் கொடுக்க போகிறதில்ல. சரியா? அப்படி இருக்கிறப்ப முழுக்க பக்தர்கள். நான் என்ன கோயில் கட்டுறதுக்கு, அரசியல்வாதி எடுத்து பில்டிங் கட்டுறதுக்காக கொடுக்குறேன்? எனக்கு அந்த கோயிலுக்கு கொடுக்கணும், நான் ஏதோ வேண்டிக்கிட்டது நடந்ததுன்னு சொல்லி நேர்த்தியாக கொடுக்குறேன். அதை அந்த கோயிலுக்கு பயன்படுத்தணும். சார் இன்றைக்கி தமிழ் இவ்வளவு கேவலமாக இருக்கு. தமிழில் எத்தனை பேர் இன்றைக்கி எல்லா ஸ்கூல்லையும் திருப்புகள், தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு கோயில் பணத்தை எடுக்கலாமே. இந்த இந்து சமய அறநிலைத்துறை கீழே இன்றைக்கி எவ்வளோ கோயில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போன ஆட்சி இருந்தப்போ 42,000 கோயில் இருந்தது. இவங்க முதல் 2 வருஷம் 5,000 கோயிலை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் எடுத்த லிஸ்ட்டு எனக்கு வரல. சரியா? இப்போ 47,000 கோயிலில் அவங்க வெப்சைட்டில் போங்க சார். நமக்கு சில பேர் சேனலில் பேசுகிறப்ப நான் சோர்ஸை வச்சு பேசுவேன்லாம் சொல்லுவோம். நமக்கு சோர்ஸ் எல்லாம் வேண்டாம், ட்ரூவன் ஃபேக்ட்ஸே எடுத்து பேசுவோம். இந்து சமய அறநிலைத்துறை HRC வெப்சைட்டில் போனீங்கன்னா கோயில் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய சைஸு சின்ன சைஸில் வருமானத்தின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க, ABCDன்னு. அதில் Dயில் போனீங்கன்னா உங்களுக்கு 35,000 கோவில்கள், ஆண்டு வருமானம் 10,000 கீழே. ஆண்டு வருமானம் 10,000 கீழேன்னா எவ்வளோ? ஒரு நாளைக்கு 27 ரூபா, மாதத்துக்கு 12 × 8 96 850 ரூபா. அப்போ ஒரு நாளைக்கு 28 ரூபாய் வச்சுட்டு என்ன சார் பண்ண முடியும்? இன்றைக்கி 2 பேர் டீ குடிக்க முடியுமா? கோயிலை சுத்தம் பண்ணி பெருக்கி கரண்ட் பில் கட்டி பூசாரி பூஜை பண்ணுறதுக்கு பற்ற முடியுமா? ஸோ இந்த நிலைமை. இன்னொன்று, HRNC கோயிலை எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு இந்த மூலையில் ஏதோ ஒரு சின்ன கோயில் இருக்குது சார், எங்களால் வசூல் பண்ண முடியல, பூசாரி வச்சு நீங்கள் நடத்துங்கன்னா எடுக்க மாட்டாங்க. அதே இன்னொரு கோயில் காட்டுங்க சார், இந்த கோயிலுக்கு 500 ஏக்கர் இடம் இருக்குது, தினம் உண்டியலில் இவ்வளோ பணம் வருதுன்னா எடுப்பாங்க. நல்லா இருக்கிற கோயிலை எடுத்து 47,000 கோயிலில் 35,000 கோயில் நிலைமை இப்படி இருக்குது. அப்படின்னா 100க்கு 80 டோட்டல் ஃபெயில்யூர். நீங்கள் பண்ணியிருக்கிற வேலை இதுதான். எனவே சட்டத்தில் இடம் இருக்கான்னா சட்டத்தில் இடம் இல்லை. இடம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு கோயிலையும் நிர்வாகம் செய்ய வேண்டியது அறங்காவலர்கள். அதுவும் என்ன சொல்லுது, இவங்க யூஸ் பண்ணுவாங்களே ஒரு வார்த்தை, என்னது, சமூக நீதி. அந்த அறங்காவலர்கள் 5 பேர் போடணும். அந்த 5 பேரில் ஒருவர் பெண்ணாக இருக்கணும், ஒருவர் SC ஜாதியிலேருந்து இருக்கணும்னு இருக்குது. ஆனால் இவங்க எதுக்குமே அறங்காவலர் போடல. ஏன் போடல? ஏன்னா SC ஜாதியும் பெண்களையும் போடுறதுக்கு இவங்க விரும்பலையா? போட்டால் இவங்க சொல்கிறது நடக்காதா? சட்ட விரோதமாக JEன்னு வச்சுக்கிட்டு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை எதிர்த்து தான் ஜெயிச்சு அறங்காவலர் போட்டு பண்ணணும் அப்படின்னு இருக்கு. என் தங்கம் மெல்ட்டிங் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எந்தெந்த கோயிலில் தங்கம் இருக்கா அதுக்கு மாத்திரம் அறங்காவல் போட்டிருக்காங்க. மிச்சம் 40,000 கோயிலில் அறங்காவல் இல்லை. அந்த கோயிலில் மாத்திரம் போட்டு மெல்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. கோயிலில் இருக்கிற நகைகளுக்கு எல்லாம் ரெஜிஸ்டரில் கணக்கு ஒழுங்காக எப்போ கடைசியாக ஆடிட் பண்ணியிருக்கு. சார் நீங்கள் இப்போ உங்கள் ஆடிட்டர் ஒன்று சொல்கிறார், இங்கே வவுச்சரில் இந்தந்த வவுச்சர்லாம் மேட்ச் ஆகலாம், நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். உதாரணமாக நேற்றுக்கு கேமராமேனை போய் ஒரு இதுக்கு அம்பத்தூருக்கு அனுப்புகிறீங்க. நீங்கள் அம்பத்தூருக்கு சாதாரணமாக போனால் 400 800 வரும். அவர் 1500 கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டிங்களா சார், அம்பத்தூர் போயிட்டு அங்கேருந்து இன்னொன்று 2 இன்டர்வியூ பண்ணால் நீங்கள் சர்டிஃபை பண்ணணும், இல்லாட்டி உங்கள் அக்கௌண்ட்டு. இது மாதிரி அப்ஜெக்ஷன் கோயில் கணக்கில் தமிழக அரசின் ஆடிட்டர்ஸ் மாத்திரம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 18 லட்சம் ஆடிட் அப்ஜெக்ஷன்கள் அதுக்கு ரெக்டிஃபை பண்ணாமல் இன்றைக்கி வரைக்கும் பெண்டிங்கில் இருக்குது. சட்டப்படியாக இந்த ஆடிட்டை எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் CA படித்தவரோ அல்லது CAG கிட்ட கொடுக்கணும். இது வரைக்கும் கொடுக்கப்படல. இந்த ஆட்சி வந்த உடனே என்ன பண்ணாங்க, நாங்கள் வருடம் ஆண்டு வருமான செலவு வரவு செலவு திட்டங்கள் கணக்குகளை ஆன்லைனில் போடுவோம்னு வருஷம் போட்டாங்க. அடுத்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கிளாஸை எடுத்துவிட்டாங்க. இன்றைக்கி RTIயில் கேட்டால் கூட அதோடைய ஷார்ட் போர்ஷன் தான் பண்ணுறாங்க. சார் கோயில் நிதிகள் கொள்ளையடிக்கப்படுகிறது. இன்றைக்கி தினமணியில் என்ன பண்ணியிருக்கார், நேற்றுக்கு ஸ்டாலின் சார் ஒரு 1000 வருட பழைய கோயில்கள் 100 கோயில்களுக்கு 146 கோடி செலவில் புனருதாரணம் செய்யப்படுகிறது. சார் 100 வருஷ பழைய பில்டிங் உங்களுது இருந்தால் ASI பர்மிஷன் வாங்காமல் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னால் இது மான்யூமெண்ட்ஸ்னு ஆகிடுது.
இங்கே நமக்கு உதாரணமாக மவுண்ட் ரோட்டில் ஹிகின் பாதம்ஸ் இடிச்சிட்டு ஒரு மால் கட்டணும்னு பார்த்தப்ப எவனோ கம்ப்ளைண்ட் எழுதிட்டா இன்றைக்கி அந்த பழைய ஸ்டைலில் கட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்தது கோயிலில் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் இறங்கலாம், எந்த விஷயத்தில் இறங்கக்கூடாதுன்னு சட்டம் தெளிவாக இருக்குது. இது ஜஸ்டிஸ் மகராஜன் கமிட்டி 1982 எம்ஜிஆர் போட்டது. இது படியாக கோயில்களில் அர்ச்சகர் நியமிக்கணும்னு சொன்னால் மத்திய அரசு ஆர்டிகல் 25 மாற்றினால் மட்டுமே தான் மாற்ற முடியும்னு இருக்குது. ஆனால் தமிழக கோயில்களில் 90% கோயில்களில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சனாகத்தான் இருக்காங்க. என்னுடைய குலதெய்வ கோயில் உங்களுக்கு சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயில், அதில் உடையார் சமூகத்தை சேர்ந்தவர் இருக்காங்க. இன்னும் வருமான கணக்கில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் டாப் 10 கோயிலில் பெரியபாளையத்தம்மன் கோயில் வரும். நம்ம இதுகிட்ட இருக்கிறது கும்மிடிப்பூண்டி போகிற வழியில் அந்த கோயிலில் இருப்பதும் பிற ஜாதியினர் தான். ஸோ இது வருமானமும் இல்லை, அகம அடிப்படையில் கட்டின கோயிலில் இருப்பாங்க. நீங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி கோயில் காசை எடுத்து முழுவதும் தடை செய்யப்பட்ட ஒரு ஆகம கிளாஸ்ன்னு ஒரு 6 மாத கோர்ஸை நடத்தி அதுக்கு செலவுக்கு எடுத்துட்டு அவங்கள போடுவீங்க. சரி, அவங்கள தான் நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறீங்கள. அந்த 35,000 கோயில் ஒருவேளை பூஜை கூட வழி இல்லாமல் இருக்கிற கோயிலுக்கு போடாமல் நான் எதுக்கு பெரிய கோயிலுக்கு போடுவேன்னு சொல்கிறீங்க? இன்னும் சொல்ல போனால் 2008 தீர்ப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்பு இந்த கோர்ஸு ஆகம கோயில்களுக்கு செல்லாது, அந்த மாணவர்களை சேர்க்கும் பொழுதே நீங்கள் ஆகம கோயில்களில் நியமிக்கப்பட மாட்டீர்கள் என்று கையெழுத்து வாங்கிக்கணும்னு இருக்கு. ஸோ இது முழுக்க சட்டவிரோதம். ஸோ கோயில் ஆனால் ஒன்று எடப்பாடி பேசியிருக்காருங்கிறப்போ இன்னைக்கு பேசுனது சரி, அவருடைய ஆட்சி காலத்திலையும் பல கோவில் சொத்துக்கள் கோயில்கள் பணத்தை எடுத்து வேறு வேலை செஞ்சுருக்காங்க. உதாரணமாக பாபுராயன்பேட்டைன்னு ஒரு கோயிலுங்க, இங்கேருந்து திண்டிவனம் போகிறப்ப ரைட்டில் வரும். அந்த கோயிலுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது? 600 ஏக்கர் சொத்து இருக்குது. ஆனால் கோயில் பாழடைஞ்ச நிலைமையில் இருக்குது. பெருமாள் கோயிலுடைய சைஸு 19 ஏக்கர் கோயில் மாத்திரம். அது பூலோக வைகுந்தம்னு சொல்லப்படும் அளவுக்கு விஜய வரதராஜ பெருமாள் கோயில். ஆனால் கோயிலில் எல்லா இதுவும் உடஞ்சி போய் அம்பாள் சந்நிதியில் சாமியும் வச்சுருக்காங்க. அங்கே ஒரு பெரிய லிங்கமும் இருக்குது. ஊரில் ஒரு பெரிய சிவன் கோயிலும் நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது. அந்த சிவன் கோயில் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியல. அந்த கோயிலை சரி பண்ணலான்னு சொல்லி பரம்பரை அரங்கர்த்தா ஒரு 120 ஏக்கரை ஒரு கார்ப்பரேட் கல்வி நிறுவனத்துக்கு லீஸுக்கு விட்டார். உடனே சென்ற அதிமுக ஆட்சி அவரை நீக்கிட்டு HRNCE எடுத்துக்கிச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயில் கட்டப்படலை. அதை எதிர்த்து வழக்கு போட்டு கண்டெம்ட் போட்டு இப்போ கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு, அதாவது கோயிலை தன்னுடைய செலவுக்காக இது கட்டுமானம் கட்டினா 30% நேரடியாக அமைச்சருக்கு கட்டிங் போகுதுங்கிறாங்க. இன்னொரு 25% அதிகாரிகள் எடுக்கிறாங்க. சார், கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறதுக்காக மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. போன பட்ஜெட்லையோ முந்தின பட்ஜெட்லையோ 10 கோயிலில் செத்துப்போன யானைக்கு மண்டபம் கட்டுவாங்களாம் சார். யாராவது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இவர்களுடைய நோக்கம் தமிழக மக்களை தமிழனாக இருக்கக்கூடாது, ISIS அஜெண்டாக்கு கீழே கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க. RSSங்கிற பேரை சொல்லி மக்களை மிரட்டிட்டு ISIS அஜெண்டாக்குள்ளே கொண்டு போகிறாங்க. ஸோ மக்கள் இதை ஏற்க மாட்டார்கள். பல்வேறு முக்கியமான செய்திகள், தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.